வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளை கடந்து வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய எண்ணம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு அதுவாக இருக்கு. யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டாலினுக்கு நிகராக விஜயை சொல்லியிருக்கிறதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்பு சொல்லி, அந்த கருத்து கணிப்பு ஃபுல்லாக பார்த்தீங்களா? லயோலா கருத்து கணிப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு சொல்கிறாருல, அவரே ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணிட்டார். அவரே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டுட்டு அவரே வாக் அவுட் பண்ணிட்டாரு. ஏன் வாக் அவுட் பண்ணிட்டாருன்னா, ப்ரெஸ்ஸில் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இன்னைக்கு கூட ஊடகத்தில் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அது ஒரு 2 கோடி ரூபா கருத்து கணிப்பு அப்படின்னு. நான் சொல்லலை, ஊடகத்தில் வந்திருக்கிற செய்தி. நம்ம கூட்டணிக்கும் வருவாங்க இல்லையா, உங்களையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? யார் வந்தா அவங்க கூட்டணிக்கு? இன்னைக்கு உங்களோட கூட்டணி சேர்றதுக்கு யார் தயாராக இருந்தாங்க? இன்னைக்கு தேர்தலில் வந்து நாங்கள் தனிச்சு தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்றீங்க. அது தனிச்சு போட்டி இல்லை, அவங்க கூட சேர யாருமே வரல. ஆனால் அந்த புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைச்சதுனால தானே இவ்வளோ பெரிய கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்குறீங்க, புதிதாக வரவங்க இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் குறைச்சி கொடுக்குறீங்கன்னு ஒரு குரல் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதெல்லாம் சிக்கல் இல்லையா? இந்த குரலை யார் எழுப்புறதுன்னு நம்ம பார்க்கணும். திமுக கூட்டணி கட்சிகள் தான். திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த கட்சியும் அபிஷியலா இதை வந்து வெளியே பேசுறாங்க. சண்முகம் வெளிப்படையா பேசுறாரு. அதாவது பாஜகவை வீழ்த்துவதற்கு எப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதை இந்தியாவிற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கற்றுக் கொடுத்திருக்கிற தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்க இயக்கத்தினுடைய தலைவர். 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இப்ப நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சரியான கூட்டணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை நுழைய விடாமல் செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் வாக்களிக்க போறாங்க, மற்றவர்களை மக்கள் ஓட ஓட விரட்ட போறாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் சித்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதில் வந்து அமைச்சர் பதவி வேணும்னா அதுக்கு உழைக்கணும், யார் அதிக வெற்றிகளை தருவாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி, அப்புறம் வந்து 200 தொகுதிகள் இலக்கு, கண்டிப்பாக 200 தொகுதிகளை கைப்பற்றணும் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அவருடைய ஒரு தன்னம்பிக்கையில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 தொகுதிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சமீப காலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை எதிர்க்கட்சிகள் இப்போ கையில் எடுத்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் முதற்கட்டமாக ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கருத்தையும் சரி, எதிர்க்கட்சிகளுடைய இந்த எதிர்வினையும் சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிகளை கடந்து வெற்றியை பெறும் அப்படிங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய எண்ணம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களினுடைய எண்ணமும் இன்னைக்கு அதுவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிற செய்தி அப்படிங்கிறது தேர்தலுக்கான வேலை. நீங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்ட, குறிப்பாக மாவட்ட செயலாளர் தொடங்கி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் வரை ஒரு கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணணும். நம்முடைய ஒற்றை எதிரி, பொது எதிரி, இங்கே பாசிச சங்கப்பரிவார் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. அவர்களுக்கான தத்துவமும் ஐடியாலஜியும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்கள வேரோடு தமிழ்நாட்டிலிருந்து நம்ம அகற்றிடணும். அதற்கு நாம் அனைவரும் களப்பணியில் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும்ங்கிறது தான் முதலமைச்சர் பேச்சினுடைய ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த பணிகளை கடந்து இந்த நம்பிக்கை எப்படி எங்களுக்கு வருது? 200 தொகுதிகளை நாங்கள் கடந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னால், கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே முதலமைச்சர் சொன்னாங்க, வாக்களிக்காதவர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய ஆட்சி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் அப்படி செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத எப்படி நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம்? வாக்களிக்காதவர்களும் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோமாங்கிறத நாங்களே செக் பண்ணி பார்க்குறோம். எந்த அடிப்படையில் செக் பண்ணி பார்க்குறோம்? சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுது. குறிப்பாக கோவை போன்ற மாநகராட்சியில் நம்ம அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறலை, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலை. ஆனால் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 98% வெற்றியை நம்ம வந்து அங்கே அடைகிறோம். அடுத்து அதே முதலமைச்சர் சொன்னதை ரீசெக் பண்ணுறோம். இன்னும் நம்ம வாக்களிக்காதவர்கள் வாக்களிக்கக்கூடிய அளவில் வேலை செஞ்சுருக்கோமான்னு பார்த்தா, நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடியுது. தமிழ்நாடு முழுக்க 40க்கு 40 வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம புதுவை உட்பட அடைகிறோம். அப்போது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாத இடங்களில் உள்ளாட்சியில் வெற்றி, உள்ளாட்சியில் வெட்ட சில இடங்களில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றின்னு சொல்லி, இந்த வெற்றி எப்படி நம்ம அடைய முடியும் அப்படின்னா, மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நல்லாட்சியின் வழியாக அடையக்கூடிய வெற்றி.
அதனுடைய தொடர்ச்சியாக தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியை வெல்வோம்ங்கிற முதலமைச்சரினுடைய அந்த அறிவிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வெற்றின்னு சொல்கிறீங்க, அந்த வெற்றி கிடைக்கிறதுல ஒரு சிக்கல் என்னென்னா, ஏற்கனவே பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி திமுகக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்கள். இப்போ ஏகப்பட்ட கட்சிகள் உள்ளே வந்திருக்கு புதிதாக. இப்போது அதனால தான் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு யாருக்கு நான் சீட்டு கொடுக்கணும் நானே முடிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அவர் சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் வேலை பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்க்கலாமா? கூட்டணி ஆட்சி இதை பற்றி திமுக மட்டும் ஏன் இவ்வளோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். திமுக கூட்டணியில் வாங்கி இருக்கக்கூடிய சீட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை திமுக கூட்டணியில் பகிர்ந்திருக்கக்கூடிய தேர்தல் உடன்படிக்கை அப்படிங்கிறது வெற்றிக்கான ஒரு தேர்தல் உடன்படிக்கை. இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒற்றை நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னா, கடந்த 5 ஆண்டுகளாக பாசிச பாஜக தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைத்த போதெல்லாம் ஒற்றுமையாக களத்தில் நின்று, அது மதவாதமாக இருந்தாலும் சரி, சாதியவாதமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் பாஜகவில் ஒரே நேர்கோட்டில் நின்று எதிர்த்திருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கு திமுகவோடு அணிவகுத்து நிற்கிறாங்க. அது விசிகாவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், இன்னும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கலாம், எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி. நான் ஏன் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கும் போது சிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு ஜோக்கர் கூட்டம், ஒரு தற்குறி கூட்டம். அந்த தற்குறி கூட்டம் என்ன சொல்லுச்சு? நம்ம கூட்டணிக்கும் வருவாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? யார் வந்தா அவங்க கூட்டணிக்கு? இன்றைக்கி உங்களோட கூட்டணி சேர்றதுக்கு யார் தயாராக இருந்தாங்க? இன்றைக்கி தேர்தலில் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது தனித்து போட்டி இல்லை, அவங்க கூட சேர யாருமே வரல, விளையாட யாருமே கூட வரல. நான் வீட்டில் குழந்தை மட்டும் இருக்கும், கிரிக்கெட் விளையாட அந்த சின்ன குழந்தை யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும்னா, அதுவே செவுத்தில் பாலை போட்டு பேட்டை வச்சு அடிச்சு பார்க்கும். அந்த மாதிரி இப்போ அவங்களே செவுத்தில் பாலை போட்டு அடித்து பார்க்கக்கூடிய இடத்துல தற்குறி கூட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டிஏ அலையன்ஸ்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிரதான கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிற அதிமுகவை ஓரமாக உட்கார வச்சுட்டு, அவங்க நட்ட நடுவில் உட்காந்து இன்றைக்கி ஒரு மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரியான ஒரு கூட்டணியை அமைக்க நினைக்கிறாங்க. அவங்க கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளே கூட இன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சரினுடைய இந்த பணிதான் இந்த தேர்தலில் வெற்றி பெறும்னு சொல்லி அந்த திமுகவுடைய கூட்டணியில் இணையறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கூட்டணி வியூகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். பாஜகவை வீழ்த்துவதற்கு எப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதை இந்தியாவிற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கற்றுக் கொடுத்திருக்கிற தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இப்போ நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சரியான கூட்டணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை நுழைய விடாமல் செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதே வழியில் இப்போ நாங்கள் அமைச்சிருக்கிற கூட்டணி பாஜகவை வீழ்த்தும், பாஜகவினுடைய அடிமையாக இருக்கிற அதிமுகவையும் இந்த தேர்தல் அவர்களுக்கான சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைச்சிருக்கிறோம், அதனால கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைச்சதுனால தானே இவ்வளோ பெரிய கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்குறீங்க, புதிதாக வரவங்க இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் குறைச்சி கொடுக்குறீங்கன்னு ஒரு குரல் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதெல்லாம் சிக்கல் இல்லையா? திமுக இந்த குரலை யார் எழுப்புறதுன்னு நம்ம பார்க்கணும். திமுக கூட்டணி கட்சிகள் தான். திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த கட்சியும் அஃபீஷியலாக இதை வெளியே பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட் சண்முகம் வெளிப்படையாக பேசுகிறாரு. அதாவது அவங்க கேட்கறது என்னன்னா, எங்களுக்கான தொகுதி உடன்படிக்கை வேணும்னு கேட்குறாங்க. தொகுதியை சரியாக ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நாங்கள் ஏன் எங்களுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை சரியாக நடக்குது அப்படின்னு சொன்னால், இவர் வெளியே சொன்னார், நம்ம மரியாதைக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் ஐயா காதர் மொய்தீன் வெளியே சொன்னார், சரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, எங்களுக்கான உடன்படிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார், செல்வ பெருந்தகை என்ன சொன்னார், நாங்கள் எங்களுக்கு ஒரு பார்கெனிங் போயிட்டுருக்கு, ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடருவோம்னு சொன்னார். விசிகா என்ன சொல்லுச்சு, அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் தொகுதி உடன்படிக்கைக்காக திமுகவோடு இல்லை, இன்னைக்கு சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்கும் பாசிசத்தை வீழ்த்துவதற்கும் நாம் அணிதரல வேண்டிய அணி திமுக. யார் சொல்றா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாக இருக்கிற அண்ணன் திருமாவளவன் சொல்றார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய குரலும் அதுதான். இன்னைக்கு எங்களுடைய நோக்கம் ஒற்றை நோக்கம் தான். அந்த நோக்கத்திற்காக நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம். சீட் ஷேரிங்கில்
நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இதை வந்து ஏன் இந்த டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம். திமுக தரப்பில் ஒரு குழு, ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கென்று ஒரு குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த குழு அமைக்கிறோம்? அவங்க ஒரு சர்டைன் டைப் ஆஃப் சீட்டு கேட்பாங்க. அதில் நாங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத திமுகவினுடைய தலைமை பார்க்கும். எங்கெல்லாம் யாரெல்லாம் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு ஆலோசனை நடந்து அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் மிகச்சரியாக கூட்டணி வியூகம் அமைக்கப்பட்டு களம் காண இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பாருங்கள், அப்படியே அந்த சைடு பாருங்கள், எடப்பாடி பழனிசாமிங்கிற பாதம் தாங்கி பழனிசாமி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நான் வந்து உங்களுக்கு ராஜ்யசபா தரேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கான உடன்படிக்கையே சைன் ஆகுது. கடைசியில் பார்த்தா தரலங்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம்? இது எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கணக்கு? டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க? எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒற்றை நோக்கம்னு சொன்ன டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுகவை வந்து எவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விமர்சித்தார் அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. இந்த ஒரு கூட்டணியில் பாருங்களேன், இதுதான் வந்து ஒரு அரசியலுக்காக, ஒரு தேர்தலுக்காக, மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி. திமுகவினுடைய கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கும், கருத்து முரண்பாடுகள் கூட நடக்கும். நாங்கள் வந்து இதை டிஸ்கஷனில் எடுத்துகிட்டு போகிறோம். இதை உட்கார்ந்து பேசி இன்னைக்கு கழகத்தினுடைய தலைவரே சொல்கிறாரு, நானே இதற்கான முடிவை எடுப்பேன், நான் ஒரு கட்சிகளோடு பேசுவேன்னு சொல்றார். அப்போ இது வந்து இது ஒரு தொகுதி உடன்படிக்கை மட்டுமல்ல, இது பாசிசத்தை வீழ்த்துவதற்கான அறிவாயுதம். இப்போ முதல்வர் அவர்கள் 200 தொகுதின்னு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குரிய, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சொத்து வரி உயர்வு, இவ்வளவு பிரச்சனைகளை இப்போ எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொள்றாங்க. இதில் விஜய் அவர்களுடைய என்ட்ரி வேறு இருக்கு. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் 200 தொகுதிங்கிறது ரொம்ப அதீதமான நம்பிக்கை வைக்கிறாரா முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க சீரியஸா ஒரு கேள்வி கேட்குறீங்க, டக்குன்னு அதுக்குள்ள காமெடியா ஒரு கேள்வியும் உள்ள நுழைச்சிடுறீங்க. திமுகவுக்கு ஏன் வாக்களிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு டேட்டாவோட பதில் சொல்ல முடியும். அவங்க அந்த காமெடிகளெல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டு அவங்கெல்லாம் என்ன முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டாலினுக்கு நிகராக விஜயை சொல்லியிருக்கிறதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. அந்த கருத்து கணிப்பு ஃபுல்லா பாத்தீங்களா? லயோலா கருத்து கணிப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்பு சொல்றாருல அவரே ஒரு கட்டத்துல எந்திரிச்சு வாக் அவுட் பண்ணிட்டார். நீங்க தான் கருத்து கணிப்பே நடத்துனீங்க, இப்போ நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க, நான் வாக் அவுட் பண்ணா ஒரு லாஜிக் இருக்கு. அவரே பிரஸ் மீட்டை கூப்பிட்டுட்டு அவரே வாக் அவுட் பண்ணிட்டாரு. ஏன் வாக் அவுட் பண்ணிட்டாருன்னா, பிரஸ்ல கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. பிரஸ் என்ன கேட்குது, நீங்க வந்து விஜய் எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து இவ்வளோ கால்குலேட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டால் விஜய் கூட்டணி அமைப்பாருன்னு கால்குலேட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. விஜய் கூட்டணி அமைச்சிருக்காரா? விஜய் கூட்டணி அமைக்க தயாரா தான் இருந்தாரு. விஜய் கூட கூட்டணி அமைக்க யார் தயாரா இருந்தாங்க இன்னைக்கு? அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இன்னைக்கு கூட ஊடகத்தில் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அது ஒரு 2 கோடி ரூபா கருத்து கணிப்பு அப்படின்னு. நான் சொல்லலை, ஊடகத்தில் வந்திருக்கிற செய்தி. அப்படி இருக்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் மக்கள், இந்த கருத்து திணிப்புகளை மக்கள் வந்து எப்போதுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து லயோலா கல்லூரியில் யாராவது கருத்து கணிப்பு எடுத்தாங்களா? தனிப்பட்ட முறையில் நீங்கள் இருக்கும்போது உங்களை சார்ந்திருக்கவங்கள்ட்ட யாராவது வந்து எடுத்திருக்காங்களா? இல்லை இந்த கேமராமேன் இருக்காரு அவர்கிட்ட யாராவது எடுத்திருக்காங்களா? யார்கிட்டையுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கருத்து கணிப்பு இல்லை, இது ஒரு கருத்து திணிப்புங்கிறத மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு செஞ்சவரே வாக் அவுட் பண்ணி எந்திரிச்சு போறாரு. எல்லா கருத்து கணிப்பு மட்டும் இல்ல, ஐஏஎன்எஸ் அந்த கருத்து கணிப்பு வாக்கு சதவீதம் திமுகவுக்கு ஒரு கருத்து கணிப்பையும் இப்படி டீகோட் பண்றது நம்ம வேலை இல்லை. இவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்கிறது நான் சொல்றேன். ஏன் திமுகவுக்கு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க போறாங்க? கிட்டத்தட்ட 1.5 கோடி மகளிருக்கு மாதம் உரிமை தொகை கொடுத்துருக்குறோம். 1,31,00,000 மகளிருக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் 5,000 ரூபாயை இந்த மாதம், கடந்த மாதம் முதலமைச்சர் அவர்கள் இது உரிமை தொகை, இது இந்த பொங்கலுக்கான பரிசுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த மகளிர் உரிமை தொகை மட்டும் கிடையாது. இன்னைக்கு மகளிர் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும். காலை உணவு திட்டம்லாம் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் எந்த அளவுக்கு அந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்காங்கன்னு தெரியுமா? காலையில் அது அந்த திட்டத்தை அனுபவிக்கிற மக்களுக்கு தெரியும். அந்த திட்டத்தால் பலனடைந்து கல்வி கூடங்களுக்கு வரக்கூடிய திட்டங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். அதே மாதிரி புதுமை பெண்கிற திட்டம், நீங்கள் 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 11 இந்த ஸ்கூல் போய் காலேஜ் போய் சேரும் போது மாதம் 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா, வருஷம் 12,000 ரூபா, 3 வருஷம் படிச்சிங்கன்னா 36,000 ரூபா. இது எவ்வளோ பெரிய திட்டம், எவ்வளோ பெரிய புரட்சியை நம்ம இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிறோம்.
இந்த மாதிரியான திட்டங்கள் மட்டும் இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு டே டு டேல நீங்கள் வந்து கல்விக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இல்லம் தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து நீங்கள் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்மை காக்கும் 48ங்கிற திட்டமாக இருக்கட்டும், மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் சரி மருத்துவ கட்டமைப்புகளிலும் சரி ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2016 2021 வரைக்கும் நீங்கள் அதிமுகவுடைய ஆட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய ஆட்சியில் இருந்த மொத்தமான சிப்காட்டுகளினுடைய எண்ணிக்கை வெறும் 4. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிப்காட்டுகளினுடைய எண்ணிக்கை 33. ஒரு சிப்காட் எவ்வளோ லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருங்கிற புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 33 சிப்காட்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, புதுதாக உருவாயிருக்கு. 2016 21 வரை தமிழ்நாட்டில் இருந்த சிப்காட்டுகளினுடைய எண்ணிக்கை வெறும் 4. அதே மாதிரி அதிமுகவினுடைய ஆட்சியில் இருந்த ஸ்டார்ட் அப், அதிமுக ஆட்சி முடிவடைகிற போது தமிழ்நாட்டில் இருந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளினுடைய எண்ணிக்கை வெறும் 2030. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப்களினுடைய எண்ணிக்கை 12,000. அப்போ ஏறத்தாழ எவ்வளவு தூரம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு பாருங்க. ஒரு திட்டங்களின் வழியாக நீங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒன்று வளருதுன்னா அது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும், சிப்காட் ஒன்று வந்துச்சுன்னா அது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும், எவ்வளோ பேருடைய வாழ்வியலில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே வரணும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் திமுகவினுடைய ஆட்சியில் தனிநபர் வருமானம், அதிமுக ஆட்சி நிறைவடைகிற போது தனிநபர் வருமானம் 34% இருந்துச்சு. இன்னைக்கு தனிநபர் வருமானம் அதிலிருந்து கிட்டத்தட்ட 35% உயர்ந்திருப்பதா புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. நீங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2025க்கான அவதார் குழுமத்தினுடைய அறிக்கை வந்திருக்கு. அதில் சோஷியல் இன்க்ளூஷன் ஸ்கோர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கும் சென்னை தான் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பில். அது மட்டும் இல்லை, நான் இப்போ வந்து NCRBனுடைய டேட்டா படி பார்த்தா கூட 2021 தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் தொடர்பான பதிவாகி இருக்கக்கூடிய வழக்குகள் 422. அதே 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா 401 குறையுது. ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டு 2021 வரைக்கும் இருந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட 422 இருக்கு. அடுத்த ஆண்டே குறையுது. அப்போ இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆட்சி முடிவடைகிற இந்த சூழல்ல 36% குறைஞ்சிருக்கு. இது வந்து எங்க தகவல் இல்லை, NCRBயினுடைய டேட்டா. அப்போ பெண்கள் பாதுகாப்புல முடிந்த அளவிற்கு நாங்க வந்து திட்டங்களை தீட்டி இருக்கிறோம், அதற்கான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். பெண்களுக்கென்று தனியாக தோழி விடுதியா இருக்கட்டும், ஷீ டாய்லெட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான திட்டங்களா இருக்கட்டும். ஆனால் நிரந்தர டிஜிபி போட முடியாத ஒரு பொம்மை முதல்வராக இருக்கிறாரு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஏங்க நீங்க எதிர்கட்சிகளினுடைய பேச்சுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கு? நிரந்தர டிஜிபி போடல, உண்மை இருக்குல்ல, நான் அதான் சொல்றேங்க. நீங்க வந்து அதிமுக ஆட்சியில காவல்துறை எப்படி செயல்பட்டுச்சுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பெண்கள் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டா அவங்க பேரை வெளியிடக்கூடாது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அந்த கம்ப்ளைண்ட் சொன்னா அந்த பெண்ணுடைய பெயரை வெளியிடக்கூடாது. ஆனா பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை காவல்துறையினுடைய உயர் அதிகாரி நேரடியா பிரஸ்ல உட்கார்ந்து அவங்க பேரெல்லாம் வாசிச்சார். அந்த டைம்ல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கையில் வைத்திருந்தது யாரு? அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்துற அதிமுகவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கா? மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு? ஒரு மாநிலமே கலவரத்துல பற்றி எரிந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஏன் இதை நீங்க அமைதிப்படுத்த மாட்டீங்களா, பிரதமர் போய் சந்திக்க மாட்டாரான்னு கேட்கிற வரைக்கும் அமைதியா இருந்த பாஜக தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை குறித்து பேசுவதற்கு அருகதை இருக்கா? அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. நீங்க டேட்டால சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் டேட்டா ஃபேக்சுவல். இதுல ஏதாவது எரர் இருந்தா சொல்லுங்க. அதுல எதுவுமே சுட்டி காட்ட முடியாதவர்கள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் முதல்வர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீகமும் கிடையாது. இப்போது விஜய் அவர்கள் குறித்து பேசும்பொழுது நீங்கள் அவர் பெரிய பொருட்டாக எடுக்க வேணான்னு சொன்னீங்க. ஆனால் கருத்து கணிப்புகளில் ஒரு 16, 19, 20% வாக்கு வாங்குவாங்கன்னு ஒரு சொல்கிறாங்க. இப்போது தனித்து போட்டி தாவேக்கா குறிப்பாக சென்னையில் போட்டிடுறாங்க. விஜய் அவர்கள் பெரம்பூரில் போட்டியிட போவதாகவும், ஆனந்த் வந்து டி நகர், ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னை வந்து திமுகவுடைய ஒரு கோட்டையாக இருக்குது. அந்த கோட்டையை உடைக்கிறதுல தாவேக்கா ஒரு முக்கிய பங்கு வைக்கும் அப்படிங்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இது வந்து மிகப்பெரிய நகைச்சுவை. சென்னையை திமுகவினுடைய கோட்டைங்கிறத தமிழ்நாடு உணர்த்தியிருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுக ஒரு தேர்தலில் 2 தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுது. அந்த 2 தொகுதி எங்கே இருந்துச்சு? சென்னை. துறைமுகத்திலையும் எக்மோர்லையும் மட்டும்
திமுக மிகப்பெரிய சரிவுகளை சந்தித்த போதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு இடம் சென்னை. அப்படிப்பட்ட ஒரு சென்னைங்கிறது எப்போவுமே திமுகவினுடைய கோட்டை. இந்த கோட்டையை எவ்வளோ பெரிய தலைவர்களாலெல்லாம் உடைக்க முடியல. இந்த பக்காமாஸ் கும்பல் வந்து உடைச்சிருமா? இவங்களுக்கும் அரசியலுக்கும் முதல்ல என்னங்க சம்மந்தம்? முதல்ல அரசியலுக்கு சம்மந்தம் இருந்தால் தான் இந்த மாதிரியான அரசியல் நேர்காணலை நீங்கள் அவங்க கேள்வியெல்லாம் கேட்கணும். இது வரைக்கும் ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு பாஜக பணம் கொடுக்கலன்னு போராட்டம் நடத்தியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரலன்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராடுதே, அதுக்கு வந்து ஏதாவது ஆமாங்க நாங்களும் எங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாங்களே, பாஜகவை மட்டும் எதிர்த்து தாவேகா நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தை காட்டுங்க. அது கூட வேணாங்க. பாஜகவை எதிர்த்து கூட வேணாம். அவங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் இல்லை அவங்க நடத்தக்கூடிய போராட்டங்களில் பாஜகவை மையப்படுத்தி இல்லை அவர்களை கேள்வி கேட்டு ஒரு இடத்த காட்டுங்க. விஜயே நீங்கள் பேசுகிறீங்கல்ல, சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, டெல்லிக்கு போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. என்னை டெல்லிக்கு வர வச்சு அலக்களிக்கிறாங்க, ஏன் என்னை வந்து இவ்வளோ இதில் அலக்களிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்ட வேண்டியதானே? சிபிஐயை, பாஜகவை, சிபிஐ கையில் வச்சிருக்கிற ஒன்றிய அரசை ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்காரு? சென்னையில் இருக்கிற மக்கள், படித்த மக்கள், அறிவார்ந்த மக்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள். நீங்கள் சென்னையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய பார்க்குகள் புதுமைப்படுத்தப்பட்டிருக்கு, சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு, சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வரப்பட்டிருக்கு. மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்கள் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலன்னா கூட சில இடங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சென்னையில் நலத்திட்டங்கள் மட்டும் இல்லை, மக்களினுடைய கருத்தியலே பாஜகவுக்கு எதிரான கருத்தியலை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதில் ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கேட்டிங்கன்னா சென்னை. இந்த இடத்துல பாஜகவின் செல்லப்பிள்ளை தாவேகாவை மக்கள் ஓட விரட்டுவார்கள். அது இந்த தேர்தல் காட்டும். ஏன்னா கருத்து கணிப்பை நீங்கள் யாரை வேணால் வச்சு 2 கோடி ரூபா கொடுத்து 1 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடலாம். ஆனால் மக்களை அப்படி நீங்கள் நினைக்க முடியாது. மக்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் யார், இந்த கும்பல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து இந்த தேர்தலை இறக்கி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இது வரைக்கும் சென்னைக்காக நீங்கள் கேட்டிங்கள, சென்னையில் அவங்க வந்து ரொம்ப காலம், சென்னைக்காக அவர்கள் பேசியது என்ன? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பாஜக பணம் கொடுக்கல, இவங்க பேசுவாங்களா? இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? இல்லை இனிமேலாவது ஏதாவது பேசிடுவாங்களா? நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் கொடுப்போன்னு பாஜக சொல்லுது. அதை கண்டித்து பேசிடுவாங்களா? அதை கண்டித்து பேசினா சென்னையில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களெல்லாம் மேம்படுத்த முடியும், ஏதாவது வாய் திறந்துருவாங்களா? அப்போ இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, மக்கள் இவங்களுக்கு வாக்களிப்பாங்கிறது மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி. இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் வாக்களிக்க போகிறாங்க, மற்றவர்களை மக்கள் ஓட விரட்ட போகிறாங்க. நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.